ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது லண்டன்ல லாஸ்ட் இயர் நடந்த ஒரு கொலை வழக்குக்கு நேத்துக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். கொலைனா என்ன நம்ம ஊர்ல மட்டும்தான் நடக்குமா? நம்ம ஊர்ல டிவி சேனல் ஓபன் பண்ணோன்னே கொலை குற்றம் ஒரே பரபரப்பு, இங்க பரபரப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்போம். இங்க அது வந்து நடைமுறையில நம்ம பாத்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா பஸ்ல கத்தி குத்து இருக்கும். சும்மா எதுவும் சொல்லிடக்கூடாது, உடனே ஒரே குத்து தான். எங்க எப்படி வராங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பஸ்ல நடக்குது, ட்ரெயின்ல நடக்குது, போற வர இடங்கள்ல இருக்குது. எங்க எந்த நேரத்துல யார் அட்டாக் பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம் அப்படின்றதே நமக்கு இங்க வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கும். சோ நம்ம தான் நம்மள ரொம்ப பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கிறோம். நம்ம இங்க இந்த கண்ட்ரில அது அதிகமாவே நடக்குது. அப்படி இருந்த ஒரு கொலை தான் லாஸ்ட் இயர் ஒரு டான்ஸ் கிளாஸ்க்குள்ள ஒருத்தர் திடீர்னு போய் சரமாரியா கத்தி குத்து நடத்தல 3 குழந்தைங்க இறந்துட்டாங்க, 10 பேர் காயம் அடைஞ்சிருந்தாங்க. ஆனா அவரை கூட்டிட்டு போய் நீதிமன்றத்துல பேச ட்ரை பண்ணும்போது அவர் எதுவுமே பேசல. அப்ப ஜெயில அவரை போட்டுட்டு அவர் இருந்த ரூம்ல சிசிடிவி கேமராவும் ரெக்கார்டிங் சிஸ்டம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் தன்னே உளறத வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படின்னா குழந்தைங்களை கொன்னது நல்லதுதான், எனக்கு ஹாப்பியா இருக்கு, நான் செஞ்சல எந்த தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி அவர் உளற போய் அவர் தன்னை தனக்கு ஆப்பு வச்சுட்டு அது கன்ஃபர்மேஷன் எடுத்து இப்ப வந்து அவருக்கு நேத்திக்கு வந்து அவருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அவ பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் ருடாகுபானா அவரோட பேரு. இவருக்கு வந்து 52 வருஷம் சிறை தண்டனை நேத்திக்கு விதிக்கப்பட்டிருக்கு. சோ அதுதான் இன்னைக்கு உள்ள நியூஸ். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you guys in next video.